நொடியில் மீன் குழம்பை ரெடி பண்ணிடுவோமா? மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட நல்ல பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழத்தை கையை வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா 2 துண்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க. மணத்துக்காக ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்து திரும்பவும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க எந்த ஒரு வகை மீனாக இருந்தாலும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, 2 வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கருகிற அளவுக்கு தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டிங்கன்னா நொடியில் மீன் குழம்பு ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.